Hey cuties, welcome back to my channel and welcome back to my new vlog. This vlog for my Tamilians, Tamil fans க்கு நாங்க நாங்க இன்னைக்கு ஃபுல் டே என்ன பண்ண போறோம். நாங்க இந்த வீடியோல காட்டுவோம், இந்த vlog காட்டுவோம். இந்த vlogல நிறைய லவ் காட்டுங்க. லைக், கமெண்ட், ஷேர் நிறைய பண்ணுங்க. அதனால நாங்க தமிழ்ல செய்றோம். எவ்வளவு நாள் நாங்க ஹிந்தில vlog பண்ணோம். பட் எங்க தமிழ் ஃபேன்ஸ்க்கும் நாங்க காட்டணும். அதனால நாங்க இப்ப தமிழ்ல vlog செய்றோம் இன்னைக்கு. நாங்க எப்பவுமே இந்த vlogன்னு ஷூட் பண்ணும்போது எப் ஏதாவது நியூ டிஷ்ஷா செய்றோம். அதனால நீங்க எல்லாரும் நினைச்சுக்க போறீங்க இது என்னோட சேனல் வந்து குக்கிங் சேனல்லாம் கிடையாது. எங்க டைம் பாஸ் ஆகுறதுக்கு ஏதாவது கிரேவி எங்களுக்கு வேணும்னு சொல்லும் போதுதான் நாங்க ஏதாவது செய்வோம். அது செய்யும் போதே vlog ஆன் பண்ணிடுறோம். பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த vlogல காமெடியோ கிடைக்கும், உங்களுக்கு ரெசிபியோ கிடைச்சிரும். இன்னைக்கு பரி ஏதாவது செய்வா. பரி எனக்கும் ஏதாவது செஞ்சுக்கினே இருப்பா. அவ குக்கிங் செஃப். அவ நான் குக்கிங் கொஞ்சம் நல்லா குக்கிங் செம்மையா பண்ணுவா கைஸ். இவளோட குக்கிங், இவ கொடுத்த ரெசிபி எல்லாமே நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். நாங்க ஹிந்தில vlog செஞ்சிருக்கோம், ஓகே. பட் அதுல இருக்கிற ரெசிபி உங்களுக்கு இருக்கு, நீங்க போய் பாத்தீங்கன்னா புரியும். சப்போஸ் உங்களுக்கு ஏதோ புரியலன்னா நீங்க அந்த கமெண்ட்ல போட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு அந்த ரெசிபி கொடுப்போம். இன்னைக்கும் ஏதோ கிரேவிங் தான் செய்ய போறா. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட், எல்லாருக்கும் தமிழ் இந்தியன்ஸ்க்கு ஃபேவரட். மோஸ்ட்லி கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், பாய்ஸ் ஐ டோன்ட் நோ. பட் ஆனால் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அது இப்போ கூட நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நாங்க முன்னாடி பாருங்க எல்லாம் என்ன பண்றாங்க. அங்க நான் ஷோ பண்ணுவேன், பட் அவங்கலாம் கொஞ்சம் விடுங்க. அவங்கள காட்ட, அவங்க வந்து ரொம்ப சின்சியரா இருக்கிறாங்க. ஓகே விடுங்க, அவங்கள விட்டுடலாம். இன்னைக்கு பரி என்ன பண்றேன் நான் அது ஷோ பண்றேன். பரி என்ன செய்யறா அது நான் காட்டுறேன், அதுதான் மெயின். இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க, பரியோ கோமலோ. மிச்சம் 2 பேர் இருக்காங்க, அவங்க உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. அவங்க வெளில வந்தா வணக்கம் மக்கள். இப்பதான் தூங்கி எழுந்திருக்கா. காலையில செம்மையா தூங்குறா, இப்பதான் தூங்கி எழுந்திருக்கா. கைஸ் இன்னைக்கு பானிபூரி செய்ய போறோம். பரி என்ன பண்ணிருக்கா இருக்கும். அதுவும் யார் தெரியுமா செய்றா? இவங்க. ஐயா, நான் எதுவும் செய்யல, பரிதான் செய்வா. இங்க பாருங்க, புளி தண்ணியில போட்டு வச்சிட்டா. பரி 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 பாருங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி வாங்க வந்து வச்சிருக்கா. புதினா கூட. வேற என்ன, இப்பதானே நாங்க யோகர்ட் சாப்பிட்டோம். வந்துச்சு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணிட்டு இப்போ அதோட ஸ்கின் எடுத்துருக்கா. நாங்க வந்து ஹிந்தி. உருளைக்கிழங்கோட ஸ்கின் மட்டும் இல்ல, என் ஸ்கின்னும் அடிக்கடி எடுத்துட்டு. நாங்க ஹிந்தி கைஸ். ஆனா நாங்க தமிழ் vlog பண்றோம் தமிழ் ஃபேன்ஸ்க்காக. எங்களுக்கு அவ்வளோ தெரியல, நாங்க பிறந்தது வளர்ந்தது தமிழ்நாடு தான். பட் ஒரு சில வேர்ட்ஸ் இதுவாயிடுச்சுன்னா அதை வந்து இக்னோர் பண்ணுங்க. பிகாஸ் எங்களுக்கு தெரிஞ்சது தான் நாங்க பேசுறோம். ஒரு சில வேர்ட்ஸ் தெரியாது, ஒரு சில வேர்ட்ஸ் தெரியும், நீங்க மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பரி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டா. நாங்கள் காட்டினா அவள் அவ்வளோதான் பண்ணியிருக்கா, இன்னும் நிறைய பண்ணியிருக்கா. இங்கே பாருங்க. நான் என்னோட வேர்ட்ஸ் இக்னோர் பண்ணுங்க ப்ளீஸ், எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். நீங்கள் பாருங்க, உருளைக்கிழங்கு பாயிலாம் பண்ணி எடுத்துட்டா. அதை என்னென்னமோ பண்ணுறேன். கோமல் பாருங்க, டீ செஞ்சுட்டு என்னென்னமோ பண்ணியிருக்கா. பாத்திரமே எரிய வச்சிட்டா. அவங்க அம்மா வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவளை எரிய வச்சிருவாங்க. சரி ஓகே, இப்போ பரி எப்படி செய்கிறா நான் வந்து பேக் கேமரா வச்சு காட்டுறேன். அவள் எப்படி எப்படி என்னென்ன பண்ணுறா நான் எல்லாமே ஷோ பண்ணுறேன். ஓகே பாருங்க, ஜீரகம் வந்து வறுக்கிறா தவையில். நாங்கள் ரொட்டி சுடுவோம்ல அந்த தவை ஹீட் ஆயிடுச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணுறா. அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டால் டேஸ்ட் நல்லா வரும் பாருங்க. இது ஃப்ரை பண்ணுறோம், இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரை பண்ணி அந்த சப்பாத்தி உருட்டுருவோம்ல, அதை வச்சு நம்ம இது பண்ணோம்னா அது இதை பவுடர் மாதிரி ஆயிடும். இது பண்ணுன்னா கைஸ் எங்கள் வேர்ட்ஸ் இக்னோர் பண்ணுங்க. நாங்கள் பண்ணுறது நாங்கள் காட்டுறோம். மட்டும் செய்யல, இன்னொன்று செய்கிறோம். பானிபூரி வந்து கொல்கத்தா ஃபேமஸ்ஸு. ஆனால் அது எல்லா ஏரியாலையும் சாப்பிடுவாங்க, ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்று வந்து மகாராஷ்டிரா ஃபேமஸ் வடை பாவ் செய்கிறேன், அதோட ரெசிபி கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள்லேயே ரெண்டு நம்ம ஸ்நாக்ஸ் செய்கிறோம்.
ஸோ எப்படி செய்கிறேன் என்ன செய்கிறேன் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். கைஸ் இவ டயர்டே ஆக மாட்டா. இங்கே செஞ்சு உடனே போய் வீட்டில் போய் அவள் சாப்பாடு செய்வா. அவள் வீட்டுக்காக சமையல் இவ தான் செய்வா. என்ன உண்மையோ அதான் அவங்க சொன்னாங்க. இவ தான் குக் பண்ணுவா. மார்னிங்கும் இவ தான் என்ன குக் பண்ணாலும் இவ தான் குக் பண்ணுவா. அதுவும் இல்லாமல் எல்லா வேலையும் வீடு க்ளீன் பண்ணுறது, இது பண்ணுறது, அது பண்ணுறது, என்ன பண்ணுறது இவ தான் பண்ணுவா. ஸோ பாருங்க கைஸ். ஸோ இங்கே பாருங்க, நம்ம சீரகம் நல்லா வந்து கொஞ்சம் இது பிளாக் ஆயிடுச்சு. பிளாக் ரொம்ப பிளாக் ஆக்கிடாதீங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனேன்னு இதை எடுத்துட்டு அவங்க எப்படி இது மிக்சிலலாம் போட்டு அரைக்கக்கூடாது. பிகாஸ் இதோட டேஸ்ட் போயிடும். அவள் எப்படி இது பண்ணுறா நீங்கள் பாருங்கள். பிகாஸ் எனக்கு அது சொல்ல தெரில. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து அவள் எடுத்துருவா. சரி பட்டுக்கோ. ஸோ கைஸ் பாருங்க, இந்த மாதிரி எடுத்துட்டா இப்போ என்ன பண்ணுவா இங்கே பாருங்க. ரொட்டி உருட்டுவாங்கல்ல, அதால் இதை உருட்டி பீஸ் ஆக்கிடுவா, தூள் தூளாக ஆக்கிடுவா. எப்படி புகை வருது பாருங்க. யாரோ சீக்ரெட் அடிக்கிற மாதிரி. பரிதா அடிக்கிறா. இந்த பாருங்க, கோமலோட இது உடைச்சு வச்சிருக்காங்க. அடி வாங்கியிருக்காங்க நல்லா அம்மா கிட்ட போல, அதனால தான் உடைச்சு வச்சிருக்காங்க. பாருங்க எப்படி அரைக்கிறா. இப்போ நீங்கள் பார்த்துக்கினே இருங்க, பவுடர் ஆகிடும். பார்த்துக்கினே இந்த பவுடர் ஆகாது, அவள் அரைச்சிக்கினே இருக்கா, அதால பவுடர் ஆகிடும். ஸோ நம்ம கையால் பண்ணோம்னா இன்னும் நல்ல டேஸ்ட் வரும். இது சொல்லு இது வந்து நம்ம பீகார் ஸ்டைலு. ஸோ தமிழ்காரங்களுக்கு ரொம்ப ஐ மீன் உங்களுக்குலாம் சாரி, எனக்கு என் தமிழ் கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நாங்கள் செய்கிறது ரொம்ப ஐட்டம்ஸ் பிடிக்கும். ஸோ அதனால நான் ரெசிபி எப்படி என்ன செய்யணும் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களும் செய்கிறதில்ல. அவள் இந்த மாதிரி ஜீரகம் அரைக்கிறாள். இந்த மாதிரி அதான் ரொட்டி உருட்டுவாங்கள்ல, அதால் நீங்கள் போட்டு நல்லா நசுக்கினீங்கன்னா அது கொஞ்சம் பவுடராக தூளாக ஆகிடும். அது வந்து நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, இப்போ தயிர் சாதம் சாப்பிட்றோம்னு நினச்சோங்களே, அதையும் லைட்டாக மேலே தெளித்து சாப்பிடுவோம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவள் இப்போ வந்து இந்த டிஷ்ஷு எங்கள் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் காலேஜ் ஸ்கூல்ஸ்லலாம் போகணுன்னா இவ்வளோ போனால் இவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இவ செய்கிற சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி எங்கள் நார்த் இந்தியன் சாப்பாடு வந்து சவுத் இந்தியனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் எங்கள் ரெசிபி ஷோ பண்ணுறோம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டு தான் வரும். ஸோ நீங்கள் ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு கமெண்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை பார்த்து. இவ சொல்கிறா, இவ செய்கிற மாதிரியே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிங்கன்னா அதே டேஸ்ட் வரும். பாருங்க பவுடர் ஆயிடுச்சு, மேஜிக். பாருங்க கைஸ், லைட்டாக நீங்கள் நினைக்காதீங்க ரொம்ப பவுடராக இருக்கும், லைட்டாக இப்படி கூட இருக்கலாம். ஆனால் நல்ல டேஸ்ட் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஆனால் நல்லா ஸ்மெல் கூட வரும். நாங்கள் தயிர் சாதம் கூட செஞ்சால் என்ன பண்ணுவோம், தயிர் சாதத்தில் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இந்த பவுடர் லைட்டாக மேலேருந்து போடுவோம். சாலடு எல்லாத்துலயும் இது போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் டேஸ்ட். பானிபூரியில போட்டா அது ஓகே. பானிபூரி ஒன்று தெரியும், ஒன்று வந்து தயிர் சாதத்தில் போட்டு சாப்பிடுவாங்க, இது தெரியும். சாலட்லலாம் எனக்கு தெரியாது, பரிதா சொல்லுவா. நான் சாப்பிடுவேன், நான் தான் காம்பினேஷன் இல்லாமல் சாப்பிடுவேன் எல்லாம். இல்லை காய்ஸ், இவ எல்லாமே நல்லா செய்யும். சென்னையில் ரொம்ப வெயிலாக இருக்குல்ல காய்ஸ்? ஆமாம், ரொம்ப வெயிலாக இருக்கு. வெயிலாகவும் இருக்கு, மழையும் பெய்யுது. என்ன கிளைமேட்டுன்னே புரிய மாட்டேங்குது. ஆமாம், இன்னைக்கு நேற்று நைட்டு செம்ம மழை இங்க. அப்படியா? ஆமாம் மறந்துட்டேன். செம்ம மழை. காலைல வந்து கிளைமேட் மழையா இருந்தது, திருப்பி கொஞ்ச நேரத்துல பார்த்தா அப்படி வெயில். மூட் அப்செட் ஆகிடுச்சு. இந்த ஹாலிடேஸ்ல எல்லாரும் ஜாலியா ஜம்முன்னு படுத்துட்டு இருப்பாங்க. மழை வந்தா என்ன, புயல் வந்தா. நாங்க ஒர்க் பண்றோம். இல்ல, இந்த ஹாலிடேஸ்ல மழை வந்தா புயல் வந்தா யாருக்கும் எந்த கவலையும் இல்லை, ஓகேவா? இது ஸ்கூல் டைம்ல இருந்தா நாளைக்கு லீவ் வரும், நாளைக்கு மழை பெய்யணும் ஸ்கூல் லீவ் இருக்கணும் அப்படின்னு வேண்டிப்போம். மழைக்காக ரொம்ப வெயிட் பண்ணுவாங்க, ஆனா இந்த டைம் யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் லீவ் தானே. நம்ம ரெசிபில வரலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், இப்போ நான் வந்து வடை பாவுக்கு ஸ்பெஷல் ஒரு மசாலா இருக்கும், அது ரெடி பண்ண போறோம். ஸோ லைட்டாக ஜீரோவை போட்டுருந்தோம். அப்புறம் வந்து மிளகு அங்கே ஷோ பண்ணேன்னா கோமலோட கிச்சன் யூடியூப்ல ஃபேமஸ் ஆகிடும். கோமல் பாதி திங்ஸ் வச்சிருக்கா, பாதி இல்லவே இல்லை. நான் எப்படி
சரி வாங்க நான் பச்சை மிளகாய் எடுத்து வரேன். ஜீரகம் போட்டேன், பச்சை மிளகாய். என்னமோ பண்றா பாருங்க நீங்க, எனக்கு புரியவே இல்லை கைஸ். ஸோ ஜீரகம் இதில் போட்டோம். மிளகு இல்லை, உங்ககிட்ட மிளகு இருக்குன்னா அதோ போடுங்க, நல்லா இருக்கும். 4 பச்சை மிளகாய் போடுறேன், ஏன்னா நம்ம காரமாக சாப்பிடுவோம்ல. ஸோ பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஒரு 10-20 லீஃப் போட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி, இதோ இவ்வளோ உள்ள போயிடுச்சு. ஸோ விடுங்க, அது உள்ள போயிடுச்சு. இதே சைஸில் இன்னும் ஐ மீன் 2 வாட்டி போட்டுருங்க. ஸோ அவள் தான் இந்த தண்ணி போட்டு நல்லா மெலிசாக அரைச்சிடணும். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன். கைஸ் கோமல் வீடியோட பானை பாக்குறீங்களா? அதோட மூஞ்சி மாதிரி இருக்கு. உள்ள இந்த மாதிரி தண்ணி போட்டு வச்சா நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜோட இதுல நல்லா கூலிங்கா இருக்கும். எஸ். ஆனா கோமல் அது கழுவாம அப்படியே வச்சிருக்கா, அதனால அது வந்து நல்லாவே கூலிங்கா ஆக மாட்டேங்குது. அங்க சண்டை போட்டு இருக்காங்கல்ல. அப்புறம் பேன் தூங்கிட்டு இருக்குது. அது அப்படிதான் லேசியா இருக்கு. எவ்வளோ வெயில் இருந்தாலும் சரி அது தூங்கதான் செய்யும். அவ எங்கேயாவது கொஞ்சம் படுத்தாலே தூங்கிடுறா. பரி சொன்னா என்ன ரெசிபி செய்ய போறான்னு இவ வாயிலேருந்து தண்ணியா வருது. ஃபர்ஸ்ட் பானிபூரி வேணுமா இவளுக்கு? வேலை செய்யறாங்க பாருங்க, கோமல் அரிச்சிருக்காளா? இதோட எல்லாமே காண போயிடுச்சு. எங்க ரொம்ப ரொம்ப இதா அரிக்காதீங்க, கொஞ்சம் வந்து அது அப்படியே தெரியணும். ஐயோ இருமலா வருது. இல்ல மிளகு இருக்கும்ல, அது மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிருக்கா. இது ரொம்ப என்ன சாஃப்டா அரைக்காதீங்க, லைட்டா இந்த மாதிரி தான் இருக்கணும். பார்த்து குறையா இருக்கணும். ஐ டோன்ட் நோ குறை மீன்ஸ் தெரியல. அது எப்படி பாருங்க, கோமல் அரைச்சதுதான் சிரிப்பா வருது. எல்லாமே காணதா போயிடுச்சு. ஸோ நான் வந்து ஐயோ இல்லை கைஸ், நீங்க இந்த மாதிரிலாம் அரைக்காதீங்க, லைட்டா தெரியணும். இவளுது எல்லாமே காண போயிடுச்சு. நம்ம வந்து கடுகு எண்ணெய் யூஸ் பண்றோம். நீங்க வந்து நார்மலா என்ன எண்ணெய் யூஸ் பண்றீங்க அது யூஸ் பண்ணலாம். பாருங்க, இந்த கடாய் வந்து வெஸ்டா ஆல்ரெடி ஹீட் ஆயிடுச்சு நல்லா. இப்போ அதுல வந்து ஆயில் போடுறா. ஸோ நான் இங்க 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா ஹீட் ஆனோடனே இதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுவா, என்ன ப்ராசஸ் எல்லாமே சொல்லுவா. ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுவா எல்லாமே. ஸோ இங்கே ஆயில் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அது ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மசாலா நல்லா ஒரே இருமலாக வருது. கடுகு டப்பா காட்டு. கடுகு டப்பா பாருங்க, ஃபேமஸ் ஆக்கணும் கோமலை. கீழே ஒல்லே ஆகுது, போக போக குண்டாயிடுச்சு. இது என்ன, அது எம் எழுதிருக்கேன். ஐயோ ஒரே இருமலா இருக்கு. இந்த மசாலானால கொஞ்சம் காரமா போயிடுச்சு போல. பரவாயில்ல, டேஸ்டியா தான் இருக்கும். நாங்க மூடி வச்சிட்டோம். இருமலா வருது. இங்க ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இல்ல ஹீட் லைட்டா இருக்கு. அது ஹீட்டானோட நம்ம அதுக்கப்புறம் ப்ராசஸ் என்னன்னு சொல்றேன். அது வரைக்கும் கிளைமேட் செக் பண்ணுங்க எப்படி இருக்கு. வாவ் செம்மையா இருக்கு. மழை பெய்ய போகுது கைஸ், பார்த்துக்கோங்க. நம்ம சென்னை சிட்டி மஜாவா இருக்கு. எப்பவுமே நம்ம சென்னை தான் பெஸ்ட், என்ன சொன்னாலும் சரி. எங்க ஊர்ல பனி விழும், ஐஸ் கட்டிலாம் விழுவாங்க ஐஸ். எங்க ஊருக்கு போயிட்டு வாங்க எல்லாரும். ஸோ எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம கடுகு போடுறோம். கடுகு போடுறோம். போட்டு இப்போ கடுகு வந்து என்ன ஆகும், பட் பட்டுன்னு அடிக்கும்ல. பட்டுன்னு அடிக்காது, அது வெடியும். கொஞ்சம் ஜீரகம் போட்டுடணும். பாருங்க கைஸ், ஃபர்ஸ்ட் ஆயில் ஹீட் ஆனோடனே அவள் மஸ்டர்ட் போட்டா. மஸ்டர்ட் மீன்ஸ் கடுகு நல்லா இது. ஐயோ அடிக்குதுப்பா. இந்த மாதிரி அடிச்சா நீங்க ஜீரகம் போடுங்க. அடிச்ச பிறகு நல்லா இது ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஊர் ஃபேமஸ் கருவேப்பிலை. ஐயோ நம்ம ஊர் மேலே படப்படன்னு அடிக்குது பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பரி டான்ஸ் சமையல் செய்யும்போது யாரோ டான்ஸ்லாம் ஆட மாட்டாங்க, பரி மட்டும் தான். அந்த நம்ம அரைச்ச மசாலா போட்டுருந்தோம், நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி. இது என்னது இது? இது எதுக்காக? இது வந்து ஸ்பெஷல் மசாலா, வடை பாவுல டேஸ்ட் வரும். வடை பாவு மசாலா ரெடி பண்ணி இருக்கா, பாத்துக்கோங்க. வடை பாவு மசாலா கரண்டியே எங்க வச்சிருக்கானே தெரியல, இதே யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கினே இருங்க. ஆனா எரிய மட்டும் வச்சிடாதீங்க. செம்மையா இருமல் வருது.
ஐயோ கை மிளகா காரமா இருக்கிறதுனால இருமல் வருமா தெரியல. எனக்கு சாப்பாடு பத்திலாம் தெரியாது கைஸ். ஆனா எங்க வீட்ல என்னதான் சமைக்க வைப்பாங்க. காலைல இருந்தாலும் ஹிந்திக்காரங்க வீட்டுல அப்படிதான் நைட் guys. இருந்தாலும். நாங்களே சமைக்கணும், நாங்களே சாப்பிடணும், நாங்களே எல்லாம் கழுவணும், எல்லாம் என்ன பண்ணணும். பாக்குறவங்க நினைப்பாங்க இவளுக்கு சாப்பாடு எல்லாம் செய்யவே தெரியாது. ஆனா ஆனா எல்லா எனக்கு வேலையும் நான் எல்லாமே தான் தெரியும். செய்வேன். இப்போ அதோ ஃப்ரீயா அதுக்கு இருக்கும்னா நம்மளுக்காக நாங்க இன்னைக்குதான் செஞ்சு சாப்பிடுறோம். இதுக்கு முன்னாடி ஃபேமிலிக்கு என்ன பிடிக்குமோ அதான் செய்யணும். எங்க வீட்ல என்ன தெரியுமா ஆகும்? உன் பர்த்டேவா? எங்க பர்த்டேவா இருந்தா நாங்க சந்தோஷம் எல்லாம் பட மாட்டோம். ஏன் தெரியுமா? உங்க பர்த்டேவா, சரி இன்னைக்கு பண்ணிட்டு செஞ்சிடுனா எங்களே வச்சு வாங்கிடுவாங்க. அதனால நாங்க ஹாப்பியாவும் இல்ல சேடாவும் இல்ல. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. எங்க வீட்ல என்னோட பர்த்டே போனாலே தெரியாது. முடிஞ்சிச்சா அப்படி கேட்பாங்க. இது ரொம்ப காமெடியா போகுது. ஆனா உங்க வீட்ல இந்த மாதிரி நடக்காது இல்ல guys. சோ நான் இதுல உப்பு போட்டுட்டேன், நீங்க டேஸ்ட் அக்கார்டிங் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்புறம் மஞ்சத்தூள். இதுல நம்ம மிளகாத்தூள் தனியாத்தூள் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இது என்ன சொல்றது, நம்ம பச்சை மிளகா அரைச்சோம்ல அவ்வளோ, அதனாலதான் அவ்வளோ வந்து இல்லை மிளகாலாம் தேவையில்லை. ஸோ இவங்க பாருங்க நம்ம மசாலா எப்படி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவியா? கேஸ் ஆஃப் பண்ண மாட்டேன். நம்ம உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி அது மேஷ் பண்ணோம்ல, இதுலேயேவா? ஆஹா இதுலயே தான் போடுவோம். இந்த மிளகா அதுலேயேவா? என்ன மிளகா புரியல. இதை தனியா எடுத்துருவியா இல்லை இதுலேயே போடுவியா? இதுலயே தான் போடணும். ஓ இதோ இப்போ நான் உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வரேன். ஓ கைஸ், எனக்கு எதுவுமே புரியல. அவ செய்யற அவளுக்கு தான் தெரியும். நான் என்னமோ போலமே இருக்கு. நான் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு பாயில் பண்ணேன். நம்ம பாதி வந்து வடை பாவுல போடுவோம், பாதி வந்து பானிபூரி மசாலா செய்வோம். பாருங்க கைஸ் நல்லா. ஸோ உருளைக்கிழங்கு நான் கொஞ்சம் இதில் போட்டேன், ஒரு 1/2 கிலோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், தெரியல. நீங்கள் எவ்வளோ பேரோ அவ்வளோ இது பண்ணிட்டு குவான்டிட்டி பார்த்து போடுங்க. ஸோ நம்ம மசாலா நல்லா கடாய் வந்து ரொம்ப ஆடுது. என்ன மாதிரியே நான் டான்ஸ் ஆடி செய்கிறேன், அதோ டான்ஸ் ஆடு. பிடிச்சி பண்ணுங்க கைஸ், இல்லைன்னா கடாய் வேற மூஞ்சிலே வந்து தெரிஞ்சிடும். அப்புறம் எனக்குன்னா ஹேபிட் இருக்கு, உங்களுக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஹேபிட் இல்லைன்னா வீட்டுல மூஞ்சிலே குத்தி சொல்லி கொடுத்துருவாங்க. இல்ல உங்க வீட்ல எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ண மாட்டாங்க. சில பேர் நம்ம வீட்ல பண்ணுவாங்க. எங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நீங்க சொல்லுங்க, எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கோம் நாங்க. கைஸ் சப்போஸ் உங்களுக்கு எங்க ரெசிபி பிடிச்சதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அந்த ரெசிபி நாங்க சொல்லுவோம். பட் ஒன்று பின் பண்ணிக்கோங்க, வெஜிடேரியன் மட்டும். நாங்கள் நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டோம், நாங்கள் வெஜிடேரியன். ஸோ நீங்கள் வெஜிடேரியனில் என்ன வேணால் ட்ரை பண்ண சொன்னாலும் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். நான் ட்ரை பண்ணுவேன், அது ஓகே. பட் இவ எல்லாமே செஞ்சிருவா அவளாவே, எங்கேயும் பார்க்காம. செய்ய ரொம்ப பிடிக்கும். நான் ஹாப்பியா இருந்தாலும் சரி இங்க தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், சேடா இருந்தாலும் சரி இங்க தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பரியோட ஸ்டோரி தெரிஞ்சிரும் உங்களுக்கு இந்த vlogல கொஞ்சமா தெரியும். இதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்ன பார்த்து. ஸோ இங்க பாருங்க மசாலா எவ்வளோ நல்லா குக் ஆயிருக்குன்னு, பார்க்கவே அப்படியே அழகா இருக்கு. ஸ்மெல் கூட நல்லா வருது. இப்போ நம்ம இந்த ஜீரக பவுடர் ரெடி பண்ணோம்ல, இதுலயே போடுவோம். இதுல நம்ம என்னன்னா நம்ம என்ன செய்யறோமோ அது எல்லாத்துலயும் போட்டா டேஸ்ட் நல்லா வரும். ஃபோனில் சாப்பாடு ஷோ பண்ணுவாங்கல்ல, லைட்டாக ஒரு ஸ்பூன் பண்ணுவாங்க. ஆனால் அவளை பாத்திரம் யார் இது பண்ணுவா? அப்புறம் யாரு கழுவா? பரியதான் கழுவு, கோமல் கோமல் இருக்கா? அதான் எதுவுமே பண்ணல, அதான் பண்ணுவா வேலை செய்யனால. எல்லாரும் ஸ்பூன் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? சும்மா வீடியோ செய்யலைன்னா அவங்க கையால தான் போடுவாங்க, அதுவும் எங்களுக்கு தெரியும். நான் என்னன்னு ரியாலிட்டியா தான் காமிக்கிறேன். அதுதான் ரியாலிட்டி இஸ் தி பெஸ்ட். ஸோ நம்ம குக் பண்ணிட்டோம், இது க்ளோஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் ஃபேன் கீழே வச்சிடலாம். அதில் என்ன ஆகும்னா நம்ம ட்ரை, ஐ மீன் இது கொஞ்சம் கூல் ஆயிடும். இக்னோர் பண்ணுங்க, எங்க லாங்குவேஜ் இக்னோர் இது மட்டும் பண்ணாதீங்க. இல்ல எந்த பண்ணுங்க, மெயினா எந்த பண்ணுங்க, ஏன்னா எனக்கு எதுவுமே பேச. கைஸ் இவ குக்லாம் பண்ணிட்டா. இப்போ இது என்ன பண்ணுவா, ஃபேன் கீழே கொஞ்சம் வைப்பா, கொஞ்சம் ஆறுன பிறகு யூஸ் பண்ணலாம். தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன உருளைக்கிழங்கு எதுக்கு தெரியுமா? பானிபூரிக்காக. இன்னைக்கு ஒரு நாள்லயே 2 ரெசிபி செய்யறேன் பாருங்க. இவங்க சாப்பிட்டு கூட பிகாஸ் ஆனா அது ஹிந்தில இருக்கும், உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. நாங்க ஹிந்தி கல்ச்சர்ல அன்னைக்கு ரொம்ப பிஸியா இருப்பா. பிகாஸ் இவளுக்கு வெளில இருக்கிற வேலை உள்ள இருக்கிற வேலை எல்லாமே இவ தான் செய்யணும்.
ஸோ உங்களுக்கு அதோட vlog கிடச்சிரும். ட்ரை பண்ணுவா. அதுக்கப்புறம் எனக்கு ஆனால் ஹிந்தி இருந்தாலும் சரி, எனக்கு தமிழ் கல்ச்சர் தான் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் தமிழ்நாடு இஸ் தி பெஸ்ட். ஆல் இவங்களாம் பாருங்க ஒர்க் பண்ணுறாங்க. காய்ஸ் பாருங்க, ரொம்ப வெயிலா இருக்குல்ல. நான் ஐஸ்கிரீம் எடுத்து வந்திருக்கேன் உங்களுக்காக. வெயில் இல்லை, கிளைமேட் சில்லுன்னு தான் இருக்குது. ஆனா எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு போல இருக்கு. எனக்கு என்னன்னு தெரியல. கைஸ் வேலை செய்யறது நான் இவங்களும் ஓகே. ஐஸ்கிரீம் நல்லா இருக்கா? எனக்கு தரவே இல்லை கைஸ். இருடி தரேன். யாரும் கொடுத்துருக்காங்க மூஞ்சில ஓப்பனே ஆகல. அப்படியே நல்லா இல்லைன்னு எனக்கு வேணாண்டி. எனக்கு வேணாம். நான் குத்துவேன் அப்ப மூஞ்சில. காய்ஸ் இவ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இவளுக்கு கேர் பண்ண மாட்டேன்னு சொல்லி இவ வந்து காட்டுறா. அப்படி இந்தா நான் இன்னும் சாப்பிடல, எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். எவ்வளவு நல்ல புள்ள பாருங்க. சூப்பரா இருக்கு. நீங்களும் பை பண்ணி சாப்பிடுங்க. நான் சாப்பிடும் போது காமிக்கவே மாட்டேங்கிறாங்க. நானும் ரிவ்யூ கொடுக்கணும்ல. நல்லா இருக்கும். ஏமா எனக்கு எவ்வளவு உருளைக்கிழங்கு வேணும்? கைஸ் அவளுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அது வந்து அவளுக்கு ரொம்ப அதுவே பத்தாது அவளுக்கு. இவள வந்து கோல்டன் ப்ரவுன் பண்ண சொன்னா கருப்பாக்கி. சாரி गाइस, இதுக்கு முன்னாடி நம்ம vlog கொஞ்சம் எடுத்தோம், அது தானாவே delete ஆயிடுச்சு. So I am sorry for that. இது பாருங்க திருட்டு மாதிரி துண்டுது. गाइस பேக் கேமரா பண்ணனா அவங்களுக்கு தெரிஞ்சிரும். கப்பர் இப்படி சாப்பிடுறா. கேமரா ஆன் பண்ணனே. நம்ம இது கவர்ல போடு. கைஸ் இந்த மாதிரி அவள் கல்யாணத்தில் சாப்பிட்டானா அவள் புருஷனே ஓடிடுவான் எந்திச்சு. நான் நினைப்பா பூரியே இப்படி சாப்பிட்றா, என்ன எப்படி சாப்பிட்றா. ஏன் கைஸ் அழுதுக்குனே கூப்பிடுறேன். இவன் புருஷன் எப்படி தெரியுமா வருவான்? இவன் கல்யாண குதிரை கூட வருவான். எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு இதுல வருவா புல் மேல ஏறி. இல்ல இந்த மாதிரி யானை கூட தான் வரும். இவளே கவுத்து ஏறிடுவான். அப்ப படியில கூட்டிட்டு வரணும். இவளுக்கு இந்த உருளைக்கிழங்கு பானிபூரிக்காக பத்தாதான். எனக்கு தெரிஞ்சு அந்த பூரி இருக்கும்ல அது மேலே நல்லா டெக்கரேட் பண்ணி சாப்பிடுவா. நாங்களாம் உள்ளே போட்டு சாப்பிடுவோம், அவள்கிட்ட மேலே டெக்கரேட் பண்ணி சாப்பிடுவா. இப்போ வந்து கடலை மாவு வந்துட்டு இந்த சாமானில் போட்டு வச்சிருக்கா. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியல. ஓகே அந்த பூரி வந்து அவள் ஃப்ரை பண்ணா. இது முன்னாடி நாங்கள் எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணோம், அந்த வீடியோவே பாருங்க. ஓகே கைஸ், அதான் டிலேட் ஆயிடுச்சு. ஓகே சோ நம்ம பானி செய்ய போறோம். அப்ப ஏன் இது ஆஃப் பண்ணு? அது இப்போ வேலை இருக்காதுல, அதனால என்ன வேலை? அந்த வடை செய்ய. அந்த உருளைக்கிழங்கு இது பண்ணியா? ஓகே. இப்போ நம்ம வந்து பானிபூரியோட பானியும் ப்ளஸ் சட்னி ரெண்டுமே ஒரேடியாக செய்கிறோம். சட்னி எதுக்குன்னா வடை பாவு செய்கிறோம்ல, அதுக்கு சட்னி கொஞ்சம் தேவைப்படும். நீங்கள் அது போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் என்ன செய்கிறேன், என்ன சொல்கிறதுக்கு வரணும். ஸோ இதில் வந்து கொத்தமல்லி போட்டாச்சு, கொஞ்சம் வந்து இஞ்சி போடுவோம், அதுக்கு நம்ம பானியோட டேஸ்ட் நல்லா வரும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் புதினா போடணும், அது உரிக்காய் கொடுத்துருக்கேன், என்ன பண்ணுறான்னு வந்து வாங்க பார்க்கலாம். வாங்க. இருக்கே அது கூட நான் பண்ணிட்டு கைஸ் பன்னுக்கு யாரும் மரியாதையே தர மாட்டாங்க. இவங்கள பாருங்க கைஸ், இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கைஸ் வாஷ் பண்ணுறா. எல்லாமே வாஷ் பண்ணி யூஸ் பண்ணும். ஆனால் ஒரு சில பேர் வாஷ் பண்ணாமே போட்டுருவாங்க. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நானே பண்ண மாட்டேன். நான் பார்த்துருக்கேன், எங்கள் ஊர் சைடு இப்படி தான் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. நான் அப்படியே மூஞ்சில குத்தணும்னு மோஸ்ட்லி இல்லை கைஸ், இந்த கிழவிங்களாம் அதுதான் பண்ணுவாங்க எங்கள் ஊரில். அதனால எனக்கு அதுங்க மட்டும் பிடிக்காது. என் ஊர் பிடிக்கும் எனக்கு, ஆனால் அந்த கேள்விங்க தான் பிடிக்காது. எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா அங்கே நேச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வந்து பாருங்க, நாங்களே உங்களுக்கு வெல்கம் பண்ணுறோம். இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னா பாரி ஊரே பிடிக்காது. இப்போ ஊரை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இல்லை ஊர் பிடிக்காதுன்னா அப்படிலாம் இல்லை, எப்பயாச்சும் தான் போவேன், எப்பவுமே போக மாட்டேன். பெர்மனன்ட் பிளேஸ் வந்து எனக்கு சென்னை தான். நான் எப்பயாச்சும் தான் வந்து ஊருக்கு போவேன், எப்பவுமே போக மாட்டேன். ஸோ புதினா வாஷ் பண்ணி நான் போட்டேன். அதில் இந்த கோமலுக்கு 1 மணி நேரமாக உரிச்சிட்ருக்கா.
கோமல் கோமல்னு சொல்கிறேன். ஆனால் அவங்க என்னோட ரொம்ப பெரியவங்க, கோமல் அக்கா. அப்புறம் எங்கள் அக்கா என்ன செருப்பை கழட்டி அடிப்பா. ஸோ வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்துருவேன் நான். ஸோ கைஸ் பாருங்க, புதினா நானும் இதில் வாஷ் வந்து பண்ணேன். புதினா, கொத்தமல்லி, இஞ்சி போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன போகணும்னா பச்சை மிளகா. அதுதான் வந்து மெயின். அதுதான் வந்து டேஸ்ட் எடுத்து வருமே. இவ வந்து எல்லா சாப்பாடுலயும் பச்சை மிளகாய் எப்படி தெரியுமா போடுவா அள்ளி காதுல இருந்து போக வர வரைக்கும். இல்லை, நான் அவளை சொன்ன நீ தண்ணி செய்ய, நான் கொஞ்சம் இங்கே வேலை செய்கிறேன். ஆனால் அந்த நாய் கேட்கவே மாட்டேங்குது. அவள் எனக்கு அக்காவா, நான் அவளுக்கு அக்காவான்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. அவளுக்கு இப்போ அவ எந்த உலகத்துல இருக்கா தெரியுமா? பானிபூரி உலகத்துல இருக்கா. ரைஸ் பாருங்க, இந்த மாதிரிலாம் போட்டு போயிட்டா. புளி பாருங்க ரைஸ். ஏய் புளி, எனக்கு தெரிஞ்சு புளி காலிலேருந்து இந்த மாதிரி வச்சிருக்காங்க இவங்களா தண்ணியில் போட்டு. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல கைஸ். பாருங்க கைஸ். ஸோ நான் பச்சை மிளகா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வர போனேன். மிளகா எவ்வளோ பெருசாக கோமல் ஹைட்டில் இருக்குது பாருங்க கைஸ். பச்சை மிளகா நல்லா போடுங்க, அப்போதான் வந்து காரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கைஸ் அவ என்னமோ சொல்கிறா. ஸோ பச்சை மிளகாவும் இதில் போட்டாச்சு. அவள் தான் இதில் 4 திங்ஸ் தான் போச்சு. சரி கொடுங்க. இப்போ பாருங்க, பானிபூரி செஞ்சோட இவ தான் ஃபர்ஸ்ட் ஓடி வருவா. ஆமா, எனக்கு பானிபூரி பிடிக்கும் கைஸ். நீங்க அறிங்க கைஸ். இது வந்து இல்லைன்னா நான் உங்களை அடிச்சிருவேன். இப்போ பாருங்களே அவளுக்கும் கிச்சனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஓடிட்டான். ஸோ நான் வந்து வடை பாவுக்கு இது ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கடலை மாவு வந்து நான் 250 கிராம் எடுத்துக்கினேன். டேஸ்ட் அக்கார்டிங் உப்பு போடுறேன். அப்புறம் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு மசாலா போடுறேன். இது வந்து தனியாத்தூள் கைஸ். தனியாத்தூள், மிளகாத்தூள். இந்த பாருங்க காரம் எவ்வளோ போடுறேன். ஸோ இப்போ மஞ்சத்தூள் காலி ஆயிடுச்சு போல், புது பேக்கெட் எடுக்கிறேன் நான். ஓகே, மஞ்சத்தூளும் போடலாம், கொஞ்சோண்டு போடுங்க, நிறைய போடாதீங்க. அப்புறம் வந்து தண்ணி எடுத்து லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே போங்க. எப்படி மிக்ஸ் பண்ணோன்னு சொல்கிறேன். இது என்னது பரி? இது வந்து வடை பாவுக்கு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது நான் அரைக்குவா? அது நீங்கள் போய் அரிங்க. அவ அரைக்க போறாளா? அது இவ்வளோ ஏன்னா நான் இங்கே கொஞ்சம் வேலை செய்கிறேன், அதனால அக்கா வாங்க கொஞ்சம் வேலை செய்யுன்னு சொல்லிட்டு இருக்கேன். கைஸ் பேட்டர் வந்து ரெடி பண்ணிட்டா. அதுக்குள்ளே அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணது வந்து அவள் போண்டா மாதிரி ஆக்கி ஃப்ரை பண்ணுறா பாருங்க. போண்டா மாதிரியே ஃப்ரை பண்ணணும். நல்லா இருக்கும் இது. ठीक है इसमें मिलाऊं पानी? இதை நல்லா ஃப்ரை பண்ணுறேன். इसमें पानी मिलाऊं? हो जाएगा तो किसमें मिलाऊं? இப்போ நான் வந்து இதை கொஞ்சம் இது वो तो பண்ணுறேன். जाना चाहिए। அம்மா तो इसमें मिलाऊं? இது வந்து தனித்தனியாக இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ராம் பாருங்க எவ்வளோ நல்லா போண்டா ஃப்ரை ஆகுதுன்னு. இது வந்து थोड़ा सा रख देना ना. அது வரைக்கும் இவன் என்ன பண்றா காட்டுறேன். रख दो. இது என்ன பண்ற? தண்ணி செய்யறாங்க. ஓகே ஓகே. பானிபூரியோட தண்ணி செய்யறா. வேற என்ன போடுறது? அந்த புதினா தனியாலாம் அரைச்சது இதுல போட்டிருக்கா. இதுக்கப்புறம் தண்ணி சேர்ப்பா. கூட தண்ணி போடுவா. கிளீனா தான் இருக்கு. எப்பவுமே மூடி தான் போடுறது பாரு. எவ்வளவு தண்ணி வேணுமோ உள்ள போடுவா. போட்டுரும். போதுமா? அவளுக்கு குடிக்கணும் லாஸ்ட்ல. பாருங்க கைஸ், இதுல தண்ணி எல்லாம் போட்டு வச்சுட்டா. नींबू नींबू सब कहां है? गार के இம்லி இந்த புளியும் போடுவா. நல்லா வந்து கையால मैश பண்ணி दे दे मैं करती हूं. किसमें इसमें डालना है ना? हां तो जाओ बनाने को. இவ வந்து இப்போ வந்து புளிய நல்லா என்ன சொல்றது இப்படி பண்ணி இதுல போடுவா. பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா வந்து இந்த கையால பிசைஞ்சிட்டு போடுங்க. அப்ப வந்து அந்த புளியோட ஃப்ளேவர் நல்லா வரும். இப்போ அதை வந்து இதுல போடுவா. இப்போவே சாப்பிடணும்னு இருக்கு. கோமல் வாயில கூட தண்ணி வருது பாருங்க. எனக்கு பானிபூரி பிடிக்கும் गाइस.
ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நீங்க கேட்டீங்கன்னா பானிபூரியா என்னையான்னு அவங்க பானிபூரி தான் சூஸ் பண்ணுவாங்க. பரிக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா நான் அவங்களை எப்பவுமே பார்ப்பேன், அப்படிதான் பண்ணுவாங்க. ஒரு நாள் பானிபூரி சாப்பிட போனோங்க ஐஸ், வீட்டில் அன்னைக்கு செய்யல. நாங்கள் ரொம்ப அப்படியே கிளைமேட் மழையா இருந்தது, சாப்பிடணும்னு போல இருந்தது. நான் வந்து இங்க இருக்கேன்னா அது ஒரு 20 ஃபீட் நான் ஓடிட்டு போற கோமலக்கா பானிபூரிக்காக. நான் இருக்கேன்னா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டீங்க. நாங்கள் அப்படியே ஓடுறாங்க பானிபூரி பின்னாடி. பாருங்க கைஸ், இந்த புளி தண்ணி போடுறேன். கோவமாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்கிட்ட. இல்லை, இந்த புளி தண்ணி, இந்த கொத்தமல்லி, புதினா, மிளகா, இஞ்சி அது எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதில் தண்ணி போட்டு வச்சிருக்கா. இவன் இந்த தண்ணி கம்மியாக கூட செய்யலாம், பட் இவளுக்கு தண்ணி குடிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அவளை தண்ணி கலக்கி விட்டுருக்கா. இப்போ இதில் வந்து அந்த புளி தண்ணி போடுறா. இதில் வந்து உப்பு, டேஸ்ட் அக்கார்டிங் உப்பு போடுங்க. ஒரு பிங்க் கலர்ல சால்ட் வரும், அது போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட். ஹிமாலயன் சால்ட், பிங்க் சால்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அது இப்போ இங்கே இல்லை. ஸோ நான் நார்மல் ஒயிட் சால்ட் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம சீக்ரெட் மசாலா ரெடி பண்ணோம்ல, ஜீரக மசாலா, அது எவ்வளோ ஜீரக பவுடர் பாருங்க, நல்லா கலக்கி விடுறா. வேற என்னென்ன போடணும் சொல்லு. கொஞ்சோண்டு போடுறீ. மிளகாத்தூள் நல்லா காரமா ஐ மீன் போதும்டி. தண்ணி ரொம்ப காரமா வேணும்னு சொன்னாங்க. என்னதான் பண்ண போறா தெரியல என் வயிறு. கோமல் இன்னைக்கு லெமன் ஒரு 2 லெமன். இன்னும் உப்பு போடு, எனக்கு தெரிஞ்சு உப்பு கம்மியா இருக்கும். கோமல் நீ பாத்ரூம்லயே உட்கார போறா. இந்த தண்ணியை பார்த்து வாயில இருந்து தண்ணி வருது. இந்த புளி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ நம்ம 4 லெமன், கத்தி 4 லெமன் புளிஞ்சு போடணும். கத்தி இதுக்கப்புறம் இந்த லெமன் போக ஐ திங்க் 3 போடலாம்டி. ஏன்னா புளி போட்டோம்ல. போய் அதோட அந்த சீடு போகாம பார்த்து. இதை பாருங்க, இதுல புளி போட்டோம். அதனால கோமலக்கா கொஞ்சம் இன்னும் புளிப்பா வேணுமா. ஸோ லெமன் அவங்க புளிஞ்சு போடுறாங்க, ஒரு 3 லெமன் போடுறாங்க. பாருங்க கைஸ் அவ எப்படி செய்யறான்னு. கோமலக்கா காமா கடாய் வீட்டு பாருங்க. அதை நான் பார்த்துட்டேன். ஹிந்தி vlog செய்யும் போது இவ தமிழ்ல பேசுவா, தமிழ் vlog செய்யும் போது இவ ஹிந்தில பேசுறா. மூஞ்சிலே குத்துங்க. காய்ஸ், நாங்க பேசுற தமிழ் பிடிக்கலன்னா சாரி, இக்னோர் பண்ணிருங்க. பட் ஆனா நாங்க ட்ரை பண்றோம் பேசுறது. கைஸ் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் கைஸ். அவங்க நம்ம ஆடியன்ஸ்க்கு எப்படி நம்ம லாங்குவேஜ் பிடிக்காது? ஓகே, பேச தெரிஞ்சாலும் இல்லையோ ட்ரை பண்றோம்ல. எனக்கு தமிழ் நல்லாவே பேச தெரியும். எனக்கு இல்லை வரைக்கும் இல்லை கைஸ், எல்லாருக்கும் நல்லா நாங்க ஸ்கூல் காலேஜ்ல இங்க தான் படிச்சோம். அவ்வளோதான் கைஸ், லெமன் போட்டோன்னே இந்த தண்ணி ரெடி. இப்போ பரி என்னவோ பேசுறா, அவள்தான் கேட்டுக்கோங்க கைஸ். நாங்க சின்ன வயசுலயே சமைக்க கத்துக்கணும்னு சொல்லி இப்ப எங்களுக்கு வேலை வாங்குறாங்க. அவ்வளோ எப்பவுமே சமைக்க கத்துக்காதீங்க கைஸ் வீட்டில். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். கத்துக்கிட்டீங்கனாலும் ஃபேமிலிக்கு தெரியக்கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா ரொம்ப பெரிய இதாயிடும். கைஸ் இவ டேஸ்ட் பண்றா. எனக்கும் வேணும். இப்படியே குடிச்சுக்குவா? இல்ல 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 இல்ல, நான் இப்படியே குடிக்க மாட்டேன். இல்ல இல்ல தூக்கல. ஆஹா, உயிரே வந்துச்சு. இதுல இப்ப என்ன போடுறது பாரு. வாவ் கோமலக்கா நல்லா செஞ்சிருக்க. நீ தான் செஞ்ச. இதுல என்ன போடுறது? ஜீரக பவுடர். இப்ப அதோட பானிபூரியோட அந்த உருளைக்கிழங்கு செய்ய போறோம். ஜீரக பவுடர் போடுறா. கொஞ்சம் நீங்க போடும்போது சொல்லினே போட்டீங்க. இது வந்து ஜீரகமோட பவுடரு. அத பரி தாத்து இது பண்ணாலே गाइस நோட்டீஸ் பண்ணீங்களா? இந்த ஜீரக பவுடர் தான் எல்லாத்துலயும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா गाइस, ஏனா இது மெயின் பானிபூரில. இப்போ நம்ம போட போறது ரெட் சில்லி பவுடர் லைட்டா. see guys, போதுமா? ஓகே. பரி பாரு போதுமா? गाइस இங்க பாருங்க, இவன் இங்க என்ன பண்றானா, இந்த வடை பாவுக்குள்ள அந்த ரெட் கலர் மசாலா இருக்கும்ல அது ரெடி பண்றா. அதுக்காக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணல அந்த பேட்டரே கொஞ்சம் மிச்சம் வந்துச்சு. இப்போ அத வந்து அவ எப்படி பண்றா பாருங்க. டாட் டாட் கையில இப்படி எடுத்து இப்படி ஆட்டிங்க கையில. பரி சொல்லுங்க. இதுக்கு அப்புறம் வேற என்ன போடுறது? गाइस இது ரெடி ஆயிடுச்சு. தனியா போடுறா. இப்போ எல்லாரும் ஸ்பீடா பண்றாங்க, நான் யாரை காட்டுறது? அவ்வளவுதானா? பாருங்க गाइस, இதுல எதுவுமே பண்ணல. வெறும் உருளைக்கிழங்கு, ஜீரக பவுடர், சில்லி பவுடர். கொஞ்சம் வந்து இதுல தண்ணி போட்டுருங்க. டேஸ்ட் அப்படியே மஜாவா இருக்கு. இதுல உப்பு போடுவா? போட்டு மேஷ் பண்ணிருங்க. சைடுல வந்து வெங்காயம் கட் பண்ணி அதுல போட்டுருங்க.
அவ்வளவுதான். ஸோ இதோட இந்த ரெசிபி ஃபினிஷ் ஆயிடுச்சு. பானிபூரி உப்பு இஸ் ரெடி. போட்டாச்சு. எஸ் பாருங்க உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க கைஸ், வடை பாவ் சட்னிக்காக அந்த கொத்தமல்லி புதினா நம்ம இதெல்லாம் அரைச்சோம்ல அரைச்சு வச்சோம்ல, பானிபூரிக்கு அதே எடுத்து அதுல இருந்து வச்சுட்டேன். கொஞ்சம் மிச்சப்படுத்தி எடுத்துக்கணும். ஆனா அதுல நான் உப்பு ஆட் பண்ணல, அப்புறமா உப்பு ஆட் பண்ணிருக்கேன். உப்பு கண்டிப்பா ஆட் பண்ணிருக்கோங்க. அவ்வளோதான். இதை இப்போ நாங்கள் எதுலேயும் இல்லை இதை வந்து இப்போ நாங்கள் வடைப்பாவ் சட்னிக்காக கூட யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பாருங்கள் வடைப்பாவோட மசாலா ரெடி பண்ணுறா பரி. இந்த கடலை மாவு ஆல்ரெடி வந்தது, இது வந்து அவள் நல்லா ஃப்ரை பண்ணுவா. இப்போ இதில் வந்து அவள் என்னென்னமோ பண்ணி அரைப்பா, நீங்கள் பார்த்துக்கோங்க. போதுமா? பாருங்க. ஓகே, உருளைக்கிழங்கு ஆல்சோ ரெடி. இந்த பானிபூரியோட பானி கூட ரெடி. கைஸ் உருளைக்கிழங்கு கொஞ்சம் உப்பு கம்மியாயிடுச்சு. ஓகே கைஸ், பானிபூரியோட பூரி கூட தாளிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த பானி கூட டேஸ்டியான பானி கூட ரெடி. இப்போ இந்த உருளைக்கிழங்கும் ரெடி. வெங்காயம் மட்டும் கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ பானிபூரி ரெடி. இப்போ வடைப்பாவ் மட்டும் ரெடி ஆகுது, அதுவும் பார்த்துக்கோங்க நீங்கள். ஸோ கோமலுக்கு உருளைக்கிழங்கு இனாஃப் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஃப்ரை பண்ணி நம்ம பேட்டர் மிச்சம் ஆயிடுச்சு. நீங்கள் அதை வேறு ஏதாவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே நம்ம பூண்டு கூட கொஞ்சம் உரிக்காமல் அப்படியே ஒரு 5 to 6 பீஸ் ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதுதான் வந்து வடைப்பாவோட அந்த ரெட் மசாலா, சீக்ரெட் மசாலா இருக்குல்ல, அதை நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து மகாராஷ்டிராவில் ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் வடைப்பாவ் எந்த இடத்துல ஃபேமஸ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா தான் வரும். ஸோ கொஞ்சம் இது வந்து குதிக்கும்னு சொல்றேன், மூஞ்சில தெளிக்கும். ஏன்னா நம்ம தோல் உரிக்கல, ஸோ கொஞ்சம் சேஃபா. ஸோ இருங்க, ஆனால் பெருக்க காட்டுறேன். மூஞ்சில் அடிச்சாவல் தான் நான் வீடியோவே செய்ய முடியாது. கைஸ் கோமலை பாருங்களே, இந்த தண்ணி எதால மூடி வச்சிருக்கா. பூண்டு லைட்டா மட்டும் ப்ரௌன் ஆகணும், ரொம்ப ப்ரௌன் ஆக்காதீங்க. ஸோ நான் அப்படியே பூண்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இது பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கணும். நான் வந்து இது ஆர்டர் பண்ணேன். 10 மினிட்ஸ்ல எனக்கு என்ன பண்ணிக்கோங்க அக்கா. இல்ல இன்சல்ட்ல ஸோ கொஞ்சம் இந்த பச்சை வேர்க்கடலை தான் யூஸ் பண்ணோம். இது வந்து ரொம்ப பார்த்து ரொம்ப வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஏன்னா அங்க வந்து இது மகாராஷ்டிரால வந்து எல்லா டிஷ்லயும் வந்து இந்த இதுதான் போடுவாங்க, பச்சை வேர்க்கடலை. அது போட்டா என்ன வரும்னா நல்லா டேஸ்டா இருக்கும். இதோ கொஞ்சம் வந்து மூஞ்சில தெளிக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து. என் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டு இருக்குது உங்ககிட்ட. பெட்டர். ஸோ இது ரொம்ப நேரம் ஆகாது ஃப்ரை ஆகுறதுக்கு. லைட்டா கோல்டன் ப்ரௌன் ஆனே நீங்க எடுத்துக்கோங்க. அப்படியே எடுத்து எல்லாமே நீங்க அந்த மூணுமே கோல்டன் ப்ரௌன், லைட்டா கோல்டன் ப்ரௌன் ஆனே எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா இந்த மிச்ச பேட்டர் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கினேன். நெக்ஸ்ட் பூண்டு, நெக்ஸ்ட் வேர்க்கடலை. ஐ ஷோ யூ. வாவ், இந்த பாருங்க எரிஞ்சிச்சு கை. ஓ ஷிட் கைஸ், நாங்கெல்லாம் செய்யறது இப்படி. இப்போ என்ன செய்யணும் பரி? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இது அதோட முடிஞ்சிச்சு. இது வந்து இந்த ரெட் சீக்ரெட் மசாலா எப்படி ரெடி பண்ணா நான் சொல்றேன். கைஸ் பாருங்க, அவ்வளோ டயர்டா, அவளுக்கு அவ்வளோ வேர்வை வந்துச்சு. ஸோ இங்க நம்ம ஃப்ரை பண்ணதெல்லாம் வந்து இது மிக்ஸி ஜார்ல போட்டுடணும், சூடா இருக்கு. ஸோ வந்து நான் கரண்டியோட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க நான் எதுவுமே இப்போ எக்ஸ்ட்ரா போடல. நான் போட்டா இதுல இன்னொன்னு ஸ்பெஷல் என்னதுன்னா இந்த பாருங்க காஷ்மீரி மிளகாத்தூள் வரும். நீங்க கடையில சொல்லிட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. ஸோ நான் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ கிராம்னா 50 கிராமா 25 கிராம் 25 கிராம் அப்படியே நான் போட்டேன். ஸோ 4 பீஸ் போட்டாச்சு. கொஞ்சம் உப்பு லைட்டாக போடணும். லைட்டாக போட்டோம் நான் நல்லா டேஸ்ட் வரும். கைஸ் கேஸை பாருங்களே, அது கோமலக்கா க்ளீன் பண்ணுவா அதுக்கப்புறம். இல்லை கைஸ், சீக்கிரமா செஞ்சா அப்படிதான் லாஸ்ட்ல க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை ஸோ அவள்தான் இதை அரைச்சிடணும். இதுதான் சீக்ரெட் மசாலா வடைப்பாவோட. இப்போ அரைச்ச பிறகு காட்டுறோம். பாவு கூட ரெடி வந்துச்சு. இப்போ இதை கூட ஃப்ரை பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம் அது கூட காட்டுறோம். இப்போ பரி வந்து இந்த மிளகா ஃப்ரை பண்ண போறா பாருங்க.
வடைப்பாவோட இந்த மிளகாய் இல்லைன்னா வடைப்பாவே இதுக்கு. இதில் இந்த மிளகா இல்லாம வடைப்பாவே இல்லை. வித்தவுட் மிளகா வடைப்பாவு இஸ் டேமேஜ். எஸ், போட்டு அப்படி தூரமா ஓடி வந்துடுது. மிளகா லைட்டா ஃப்ரை பண்ணணும். கைஸ் நான் எவ்வளவு தூரம் வந்திருக்க பாருங்க. பரியோட டெக்னிக். பிகாஸ் இப்போ வந்து ஆயிலுக்கு நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை, பாவு மட்டும் தான் ரெடி பண்ணோம். நீ பார்த்து பரி. அவ்வளவுதான். அது அது பாருங்க, பச்சை மிளகா அப்படியே ஃப்ரை ஆகிடுச்சு. அடிக்குது அப்படி சும்மா மூஞ்சில் அடிச்சுட்டு போகுது. இந்த பாருங்க, ஆனியன் கட் பண்ணிட்டாக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இல்லை எடுத்துட்டு போயிடு. இல்லை லைட்டா உப்பு, இது லைட்டா உப்பு கலக்கிடு. கலக்கிட்டியா? இது அங்கே வச்சிரு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம அந்த பிரெட் இருக்குல்ல பாவ், அது வந்து கொஞ்சம் லைட்டா பாவ். கைஸ் இது பாவ், ஹிந்தில பாவ், பாவுக்கு வந்து லெக் சொல்லுவாங்க. அரைக்க போறா. ஓகே ஐ ஸ்டாப். கைஸ் பாருங்க அரைச்சாச்சு. வேற ஏதாவது அரைக்கணுமா? இல்ல, செம்மையா இருக்கு. இதுக்கு கரண்டி கிடைக்கல, நான் இந்த கரண்டி வச்சிருக்கேன். பாருங்க நாங்க அது கலக்கணியாடி அந்த பூண்டு வேர்க்கல் எல்லாம் இருக்குல்ல, அதை அரைச்சது தான். செம்மையா இருக்கு டெக்ஸ்டர். மசாலா ரெடி. பாருங்க இப்போ பட்டர் ரெடி பண்றாங்க. பட்டர் தேய்ச்சிட்டு நான் வந்து கொஞ்சம் இந்த பிரெட் வந்து பச்சை மிளகா நான் எடுத்துட்டு இருக்கேன். இதோ ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் வந்து நம்ம பிரெட் வந்து என்ன பண்றோம்னா அது டேஸ்ட் பட்டர் போட்டு அதை அவ கொஞ்சம் இது பண்றா, ஹீட் பண்றா. பட்டர் வந்து என்கிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஸோ நான் வந்து கம்மியா வீட்டில் இருக்கிற பட்டர் கைஸ். நீங்க ஆனா கொஞ்சம் அதிகமா போட்டு இது பண்ணுங்க. ஆனா இது வந்து யார் டயட் பண்றீங்களோ அவங்க அவ்வளோவா சாப்பிடாதீங்க, ஏன்னா இதுல ரொம்ப ஃபேட் இருக்கு. கொஞ்சம் இல்லை டயட் பண்றவங்க கூட சாப்பிடுவாங்க, இல்லை நல்லா இருந்தா. ஆனா சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இல்லை சில பேர் கூட சாப்பிடுவாங்க, பட் இந்த சீட் டே இருக்கும்ல அதை வச்சுதான். ஸோ அவ்வளோதான். இது எடுத்து பன் ரெடி. பன் ரெடி ஆயிடுச்சு. சூட வேற இருக்கு, கை போகுது. நாங்கள் வந்து 4-5 பேர் இருக்கோம். ஸோ நான் 5 பிரெட் மட்டும் வந்து ஐ மீன் இப்போதைக்கு 5 மட்டும் எடுத்துட்டு போவா. திருப்பி யாருக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா அதை பார்த்துக்கலாம். போயிடுச்சு. ஓ சாரி கைஸ், நான் அதை ஷோவே பண்ணல உங்களுக்கு. நல்ல வேலை ஷோ பண்ணல அவங்க, இல்லை நான் அசிங்கப்படுத்திருப்பேன். பாருங்க கைஸ், ஸ்மெல் அப்படியே மைண்ட் ப்ளோவிங்கா வருது. அப்படியே கம்மு கம்முன்னு இருக்கு. 1 வீட் ஃபுல்லாவே கம்மு கம்மு 4 5 6 பன் இருக்கு. இன்னொரு பாக்கெட் இருக்கு. நான் பிரெட் எப்படி நாய் மாதிரி பிக்கிறேன், நான் கூட நாய் மாதிரி தான் இருக்கேன். கைஸ் இவ உள்ளல இருந்து வரா, பொலமிங்கனே வர, என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல இவளுக்கு. இல்ல கைஸ் குக் பண்ணு. நீங்க எல்லாரையும் கூப்பிடுங்க அக்கா, அவங்கள கூப்பிடாம அவங்க வர மாட்டாங்க. அப்படியே அவங்க சரி கைஸ். ஆனா பரிக்கு ஒரு கிளாப் அடிக்கணும் கைஸ். அப்புறம் சிவானிக்கு சிவானி அப்பத்துல இருந்து ஃபோன் புடிச்சு நின்னுங்கறா. பரி அப்பத்துல இருந்து 2 ஐட்டம் செஞ்சுட்டா. நான் தனியா எதுவுமே செய்ய முடியாது கைஸ். நான் தனியா அவ கூட கடவுள் செஞ்சாங்க கைஸ். கடவுள் இருக்காங்கன்னா என் கூட ஆல்வேஸ். இந்த மாதிரி தனியா எடுத்துக்கோங்க. பண்ணு கூடயே மிளகா வச்சு பாருங்க கைஸ், தலை வலிச்சுதான் இவ்வளவு நேரம். பூரியை வச்சு ரெடி ஆயிட்டா. பூரி எங்க? அரே வா பரி வா. பாருங்க கைஸ், பொட்ல பானிபூரி. இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ண போறோம். நான் ஃபர்ஸ்ட் வடை பாவ் எப்படி ரெடி பண்ணாங்கன்னு சொல்றேன். மெயின் மசாலாவே எடுத்து வரல. அவளுக்கு அப்படியே வேர்வை கொட்டுது டம் டம்னு. கைஸ் நான் கீழ உட்கார்ந்திருக்கேன். கைஸ் அவளுக்கு எவ்வளவு அவசரம் நீங்க மட்டும் பாருங்களே. இது கட்டினது வந்து அவ எப்படி பிச்சிருக்கா நீங்க பாருங்க. வடை பாவ் எப்படி ரெடி பண்ணுவாங்க இதுக்கப்புறம் நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த சட்னி நம்ம ரெடி பண்ணோம்ல, வடை பாவ் எப்படி பண்றா ஒரு பக்கம் இந்த சட்னி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த சட்னி வந்து மெயின். நெக்ஸ்ட் இது மெயின். ஓகே, நான் வேற பண்ண எடுத்துக்கிறேன். அது மூஞ்சி கொஞ்சம் கோமலா இருக்க மாதிரியே இருக்கு. இதுல இந்த நம்ம போண்டா செஞ்சோம்ல அது வைப்போம். கொஞ்சம் லைட்டா பிரஸ் கைஸ் எங்களுக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது, பரி தான்.
பரி பேசாம ஒரு கடை வந்து தர போறேன். அது நிறைய போட்டுரு. யார் சாப்பிட்டாலும் அவங்க அப்போ கூட போட்டுரு. அப்போ இந்த மசாலா இருக்குல்ல, நான் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கிறேன். இந்த மசாலா நல்லா அப்படியே போட்டு கோமல கம்மிட்டு போடுவேன். ஸோ நெக்ஸ்ட் just press and put it in on your mouth. You only made na. First you put and tell me how is your reaction. இத பாருங்க எவ்வளவு பெரிய இதா இருக்கு. உனக்கு அதுதான் கரெக்ட். பாருங்க பாக்குறாங்க நீ சாப்பிடு. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு கேமரா முன்னாடி கைஸ் கைஸ் நடிட்டு இந்த கேமரா ஆஃப் பண்ணா ஒன்னு அப்படியே ஃபுல்லா வாய்க்குள்ள போயிடும். அப்படிலாம் இல்ல. கைஸ் நான் எல்லாரும் ஷோ பண்றேன். எப்படி இருக்கு பரி? இது ஒரு பைட்டு. வா 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 क्या टेस्ट. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப 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 நல்லா இருக்கு. இது அப்புறமா சாப்பிடலாம். பானிபூரி ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம். ஓகே இருங்க பானிபூரியை எல்லாரையும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஆன் ஒரு பண்ணுறேன். பைட் நான் கேட்டேன். இப்போ எப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் பானிபூரிக்கு போறோம். மசாலா ஆனியன் வா Tuesday. கொஞ்சோண்டு கோமல் Tuesday இந்த பொடி போட்டு கோமல்து நல்லா கோமலுக்கு அப்படியே இதாகும். நீங்க ஃபர்ஸ்ட். நீங்க சாப்பிடு கோமல். பானிபூரி கலக்கி இருக்கியா? கலக்கலப்பா அம்மா தாயே சாப்பிடுமா சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? ஐயோ போயிட்டா உலகத்துல போயிட்டா. அவளை விடுங்க இப்ப எல்லாரும். அப்ஜோ வாங்க. எனக்கு பெருசாலாம் கொடுக்காது, எனக்கு சின்னதா கொடு. சின்னதா பானிபூரி எல்லாம் வராது. ஐயோ ஆமா. இப்ப அத வந்து பரி சாப்பிடுவான். பரி கிவ் மீ சூப்பர் ரிவ்யூ. பாருங்க லைட்டா இந்த பொடி போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். ஆஹா சாட்னி கடை பண்ணுங்க. ஃப்ரீயா வந்து சாப்பிடவே இல்லாம சாட் ஓடுது. ஏய் என்ன ரெட் அடிச்சோம் போடு. அது வந்து கால் பண்ணு. ए जाओ गो मैन. ஏய் எல்லாரும் ஒரு ஷூட் எடுத்துட்டீங்கன்னா அவள வந்து जाओ छोटा है वो जाओ. ए गो मैन சின்னதா இருக்கு. இப்போ வந்து இவங்க வந்து ரிவ்யூ கொடுக்க போறாங்க. டாக்டர் அவங்க ஹெல்த் வச்சு ரொம்ப சீரியஸா இருப்பாங்க. எப்படி இருக்கு? Give me super review. Wow. Go man go. Go man. கோமல் ஆனியன் கொஞ்சம் குட்டியா வெட்டணும். உங்க சைஸ்க்கு வெட்டி வச்சிருக்கேன். हो. நான் வடை பாவு இன்னொரு வாட்டி சொல்றேன். எப்படி ரெடி பண்ணனும்னு. நான் நம்ம ரொம்ப Next person. Yeah. இல்லதான் பண்ணிருக்கீங்க. வாங்க அக்கா உங்களுக்கு தான் வெயிட்டிங். गाइस என்ன ஒண்ணு சாப்பிட்டு பாவுடா. அதுலயே ஃபிளாட் ஆயிட்டா. எனக்கு செய்யறது Alura. பாவ் பாஜி இல்ல வடை பாவ். எனக்கு கசு சாடி. பானிபூரி நல்லா இருக்கா? गाइस எனக்கு மட்டும் ரிவ்யூ நான் ரெண்டு பானிபூரி சாப்பிட்டேன். ஆனா உங்களுக்கு ஒண்ணுல டேஸ்ட் புரியல. என்னன்னு சாப்பிடுங்க. गाइस நான் அது பாருங்க எப்படி குச்சி வருது பானிபூரி. அப்புறம் கேமரா சாப்பிடுறேன். நல்லா இருக்கா? ஏய் மறுபடியும் சூப்பரா இருக்கு. நீங்களும் ட்ரை நாங்க சாப்பிடும்போது பேச முடியாது. சாரி गाइस ரொம்ப டேஸ்டா இருக்கு. சாப்பிடுறோம். இது ஐசியா வடை பாவு கொடுத்துருக்கா. வடை கொடுத்துருக்கா. அது வந்து வடை பாவுன்னு சொல்றா. சாப்பிட்டு பாப்போம். சாப்பிட்டா நல்லா இருக்கு. வடப்பாவோட ரிவ்யூ சொல். பாதி முடிச்சாச்சு, பாதி தான் கையில் இருக்குது. சொல்லுங்க. அதான் வடை மாதிரி இருக்கு. ம் சாப்பிட்டா டேஸ்ட் வருது. உங்க மேடம் மேம் சாப்பிடுறதுல பிஸியா இருக்கு. சொல்ல மாட்டீங்களா? அப்பனா புரிஞ்சுக்கணும் கைஸ் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. நீங்க மேம் நானே செஞ்சு நானே சொல்லுவா. எல்லாரும் வடை பாவ் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் என்னோட பானிபூரி மட்டும் இன்னும் காலியா. இப்போ சிவம் வடை பாவ் சாப்பிட்றோம். இவங்கிட்ட ரிவ்யூ வாங்கலாம்.
என்ன சிவம் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்டா? ஃபர்ஸ்ட் கிளாஸா? சூப்பரா? இன்னொரு செய்வாடா சாப்பிடுறியா? இன்னொரு செய்வா. அவ்வளோதான் சிவம் 2. பரி இப்போ பாவ் செய்ய போயிருக்கா கைஸ். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ செஞ்சோடனே நான் காட்டுறேன். சிவம் பிஸி ஆயிட்டான்.